Hi guys, welcome to KGY Vlogs. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசத்துக்கு போக போறோம் ஃபேமிலியா. ஸோ ஆமா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பேச விட மாட்டோம். இப்போ அடுத்து அங்கே வந்து ஷாப்பிங் போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டை வாங்கிட்டு கிரகப்பிரவேசத்தை போய் அட்டன் பண்ணிவிட்டு வரோம். அதோட வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. லெட்ஸ் கோ. புத்தா ஸ்டாச்சு வேண்டாம், இது ஒண்ணு இல்லனா வேற ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க. this is nice. நைஸா இது எனக்கு பிடிச்சிருக்கு முட்டதை விட. இதெல்லாம் இந்த பிங்க் இல்லைன்னா நம்ம கேட் இது இந்த மம்மி படத்தில் அது மாதிரி இருக்குது. அது வேண்டாம். வீடு பால் பிக்கர்னால இப்படி பிடிக்கணும். அது நல்லா தான் இருக்குது. ரேடியம் அது ரேடியம் மாதிரி தெரியல. ரேடியம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும், க்ரீனிஷாக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குப்பா. வீடு செழிப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குபேரர் பொம்மையை கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்குது. திருவள்ளுவர் சிலை நல்லா இருக்குது. ஓகே, அண்டு முருகர் கூட சூப்பராக இருக்குப்பா. நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் சிலை கொடுக்கணும். திருவள்ளுவர் சிலை இல்லை வந்து இந்த வியூ திஸ் வித் திருவள்ளுவர் ஆர் திஸ் ஒன். யா, இவர் இங்கே என்ன தண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இது அது? அப்படியா? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நீ இதில் ஒன்றா எடுத்துக்கோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KGY Vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டு லிங்குபாய் வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. இந்த வீடு வந்து கூடுவாஞ்சேரி டு ஊரப்பாக்கம் நடுவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம எப்படி வீடு எங்கே இருக்குது, உள்ளே நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒன்று பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ட்ரெயின் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம நண்பர் லிங்குபாய் வீடு வாங்கியிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதனால் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு மீட்டப் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள்லாம் மீட் பண்ணுறோம். இது ஒரு ஈவெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு மீட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வீட்டை பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. பேசுவோம். அதான் ஒல்லி ஆயிடுச்சு பயங்கரமா. நீ அந்த மேக்கப் ஏகப்பட்ட மேக்கப் அந்த போட்டோல பார்த்த நான் பர்த்டே ஃபங்க்ஷன். அவன் யார் மேக்கப் பண்ணிக்கி? உனக்கு எடுத்துறாங்க பட்டு ஓகே ஆஃப் அவன் சொல்லுவான். டேய் அதுலயே ஆஃப் தான இருக்கும். என்ன எனக்கு நான் அதுல ஆஃப் கேக்குறேன். எனக்கு பரவாயில்லை இல்ல, அவன் மேல நம்பிக்கை இல்ல அவனுக்கு. அதான் திரும்பிட்டான். தம்பி கொஞ்சம் கொண்டுறா பாவம் அழுவுறான் அவன். இப்ப பாரு
ஆப்போசிட் இருந்த வீட்ல கொலு செய்யறதுக்கு பர்த்டேக்குன்னு சொல்லி 2 வீட்டுக்கு போனோம். கதவு தரனால அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர மாட்டேங்குது, எங்களை அடிச்சு தள்ளுறான். போ 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 அங்கதான் இருப்பேன்னுட்டு. அவனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, அவர் மோசமானவன். டேய் நீ வரேன்றது நம்பவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் இவனா ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் எப்பவுமே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. நாங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம், சரி சாப்பிட்டு கிளம்புற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா கடைசியா நீ வந்துட்ட, இல்லைன்னா ஒரு 1/2 நாள் கிளம்பி இருப்போம். உண்மை அதுதான். அந்த இவன் தான் ஃபோன் பண்ண கான்டாக்ட் பண்ணிருந்தான்ல, எங்கடா வெளியே இருக்கியா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணா. நான் எப்ப அப்ப வீட்ல இருந்தேன். ஏய் உனக்காக தான் நான் வெயிட்டிங் சாப்பிடாம வெயிட் பண்றேன்டா அப்படின்னா. நான் வீட்ல இருக்கேன்டா. அப்போ வரைக்கும் வீட்டுல தானே இருக்கான். இல்ல நான் கேக்குறேன், எங்கடா வெளியில வந்துட்டியா? நான் கிளம்பிட்டேன். எங்க இப்பதான் வாசலுக்கு அதேதான் கிளம்பிட்டா அப்படின்னா. அதெல்லாம் அப்ப நாங்க சாப்பிட்டுறோம் அப்படின்னா. சரி சாப்பிட்டுறோம் அப்படின்னு. நல்லா காத்தோட்டமா இருக்குல்ல, செமையா சூப்பரா காத்தடிக்குது. காத்தடிக்கும். நான் எனக்கு தெரியாது, எனக்கு இது ரினோவேட் தெரியாது நினைக்கிறேன். நான் புது வீடு இது கட்டியிருக்காம போல நினைச்சேன். அதான் கேட்டேன், கிணறு விட்டுறாங்களா இப்பெல்லாம் அப்படின்னா. சூப்பரா இருக்கு கிணறு, செம்மையா இருக்கு. அதுல மீன் 4 போட்டிருக்காங்க, அது வேற செம்மையா சுற்றி ஓடிட்டு இருக்கு. பின்னாடி கிணறு இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம். மீன் வரும், கூப்பிட்டா வரும். சூப்பர். தெரியுது தெரியுது தெரியுது. மீன் நல்லா இருக்கா மீன். மேலே வந்துருச்சு போய். இது இன்னொன்று இல்ல இல்ல அது வரைக்கும் கொஞ்சம் திரும்ப வரைக்கும் வந்துட்டு அங்க கேஎஃப்சி டிராப் பண்ணிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் சரி சரின்றான். ஏய் இப்பதானடா நல்லா பேசுனேன். கேஎஃப்சி டிராப் பண்ணனா என்ன அர்த்தம்? என்ன டிராப் பண்ணிட்டு போனா போடா போயிடு. வாங்கிக்கடா எந்த வாங்கிக்கடா. ஜி வாங்கிக்கடா. சும்மா குட்றா. 1000 தேங்க இருக்கு நம்மகிட்ட. 1000 தேங்க இருக்கு. வாங்கிக்க. தேங்க்ஸ். 1500 பேசுறது கமல் மாதிரி பேசுறது. நீ கட்சி ஆரம்பிச்சீங்க, அவங்க நக்கலா பேசுவீங்க. சூப்பரா சிறப்பிச்சீங்க. தேங்க்ஸ் பை. தேங்க் யூ பாய். தேங்க் யூ. சூப்பர் பை. எல்லாம் வந்தேதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்றது தான் பை. இதான் பை லைவ் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். பை பாய். பாய்டா பாலாஜி. பாய்டா. ஏய் பை. நீங்க தான் முதல்ல வந்தீங்க. மாஸ் பை. ஏமாத்தி விட்டாங்க. ஏமாத்துறாங்க நம்பாத.